நம்ம தேர்ட் சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். முக்கோணவியல். அதில் இந்த டேப்லர் காலம் அந்த குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் பார்க்க போகிறோம். குவாட்ரண்ட்ஸில் நம்ம எப்படி பிரிக்கிறது, எப்படி டினோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இதில் வந்து நம்ம இதை எப்படி டினோட் பண்ணுறது இந்த குவாட்ரண்ட் அப்படின்னா, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்ஸ். ஓகேவா? இப்போது ஆல் அப்படின்னா என்னதுன்னா எல்லா விதமான ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், சைன், காஸ், டேன், காட்டு, கொசிகன், சீக்கண்ட், இது எல்லாமே என்ன தான் இங்கே பாசிட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது எஸ்ஸில் எது ஆரம்பிக்குது? சைன் இல்லையா? அந்த சைனும் அதனுடைய இன்வர்ஸ் கொசிகண்ட்டும் இந்த குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டீனா என்னது? டேன். டேனும் அதனுடைய இன்வர்ஸ் காட் ரெண்டுமே வந்து இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ். இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது நம்மளோட ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா காஸ் தீட்டாவும் அதனுடைய இன்வர்ஸு சீக்கண்ட் தீட்டாவும் மட்டும்தான் என்னது இங்கே பாசிட்டிவ். இப்போ நம்ம இந்த இடத்துல எல்லாமே பாசிட்டிவ், இங்கே இது ரெண்டு மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே என்னது? நெகட்டிவ். ஓகேவா? டேனு, காட்டு, காசு, சீக்கண்ட், இது எல்லாமே நெகட்டிவ் தான். இங்கே பாருங்கள், இங்கே டேனும் காட்டும் மட்டும் பாசிட்டிவ். அப்போ சைனு, காசு, கொசிகண்ட், சீக்கண்ட், இது எல்லாமே நெகட்டிவ். இந்த குவாட்ரண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் தீட்டாவும் சீக்கண்ட் தீட்டாவும் பாசிட்டிவ்னா மீதி சைன், காஸ், காட், டேன் இது எல்லாமே நெகட்டிவ். ஓகேவா? இந்த குவாட்ரண்ட்டில் இது 0 டிகிரி, இது 0 டிகிரி ஆங்கிள், ரேடியன்லேயே என்னது 0 டிகிரி சொல்லுவோம், 0 சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது 90 டிகிரி. 90 டிகிரினா π/2. இந்த இடத்துல இது 180 டிகிரி. 180 டிகிரின்னு என்னது? பை. இங்கே 270 டிகிரி, அதாவது 3π/2. நெக்ஸ்ட் இது என்னது? 2π, அதாவது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரும்போது என்னது? இது 360 டிகிரி, 2πன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் 90க்குள்ளார 0லேருந்து இந்த 90க்குள்ளார இருக்கிற வேல்யூஸை எப்படி டினோட் பண்ணுறது அப்படின்னா 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். 90 மைனஸ்னால் என்னது? இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்குள்ளார வந்துடும் இல்லையா? 90 தான் அதில் உள்ள பிக்கஸ்ட் வேல்யூ. அதுலேருந்து என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணிக்கிறோம். ஏதாவது ஸ்மாலர் வேல்யூஸோ இல்லை பிகர் வேல்யூஸோ இந்த 90க்குள்ளார ஏதாவது ஒரு வேல்யூஸை நம்ம என்ன செய்கிறோம்? மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா என்னது? அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும். அதர்வைஸ் இதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா 360 ப்ளஸ் தீட்டா. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது 360 டிகிரின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த 360 ப்ளஸ் தீட்டான்னு கூட நம்ம என்ன செய்யலாம்? இதை டினோட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் குவாட்ரண்ட் பாருங்கள், செகண்ட் குவாட்ரண்ட்டை 90லேருந்து 180 வரைக்கும் இருக்குது. இதை நம்ம என்ன சொல்லலாம்? 90 ப்ளஸ் தீட்டான்னு சொல்லலாம். 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா. 90யோட ஒரு டிகிரி ஆட் பண்ணாலும் என்னது? நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட் வந்துடுது. ஓகேவா? அதனால் 90 ப்ளஸ் தீட்டா. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? இது எது வரைக்கும் முடியுது? 180 டிகிரி வரைக்கும் முடியுது. ஸோ 180 டிகிரி மைனஸ் தீட்டா. இந்த தீட்டாங்கிறது என்ன? நம்ம வந்து 90க்கு மேலே கொடுக்கலாமான்னா 90க்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஒரு குவாட்ரண்ட்டும் என்னது? 90 டிகிரியால் செப்பரேட் ஆகிருக்கு. நம்ம வெறும் 90 ப்ளஸ் தீட்டானா 90 ப்ளஸ் பெரிய நம்பர் ஏதாவது பண்ணோம்னா நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட் வந்துருமே, தேர்ட் குவாட்ரண்ட் வந்துருமேன்னு நம்ம சொல்லக்கூடாது. என்ன செய்யலாம்? இந்த தீட்டாங்கிற வேல்யூ வந்து இதுக்குள்ளார லை ஆகிருக்கணும். ஓகேவா? ஒரு 90 டிகிரிக்குள்ளார 90க்குள்ளார உள்ள ஒரு நம்பர்ஸ் தான் நம்ம இங்கே இந்த தீட்டாவாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதனால் இது அந்த குவாட்ரண்ட்டை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியில் போகாது. ஓகேவா? இந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே இப்போ இதை பற்றி பேசுகிறோம். 90 டிகிரி ப்ளஸ் அப்படின்னாலே செகண்ட் குவாட்ரண்ட் தான். ஓகேவா? அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் இல்லையா? 90 அப்படின்னா அது 90 வந்து என்னது? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கும் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஒன்று அது ப்ளஸ்னா செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும், மைனஸ்னால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கு போயிடும். அதே மாதிரி 180 ப்ளஸ்னா என்னது? இங்கே வந்துடும். 180 மைனஸ்னா என்னது? அதுக்கு உள்ளார செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? அப்போ தேர்ட் குவாட்ரண்ட் இப்போ நம்ம எப்படி டினோட் பண்ணுறது? 180ங்கிற லைன் தானே பிரிக்குது. 180யும் இந்த 270யும் இருக்குது. இந்த குவாட்ரண்ட்டுக்கு அந்தாண்ட வரணும்னு நம்ம என்ன செய்யணும்? 180 ப்ளஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஓகேவா? இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். 180 வந்துருச்சு. 180க்கு அந்தாண்ட வரணும்னா என்ன செய்யணும்? எகெயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஆங்கிளை. அப்போ 180 ப்ளஸ் தீட்டா. இல்லைன்னா இந்த பக்கமாக வந்தோம்னா என்ன செய்யணும்? ரிவர்ஸில் 270ன்னு இங்கே முடியுது. அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு வரணும்னா 270 ப்ளஸ் போட்டோம்னா என்ன ஆகிடும்? அடுத்த குவாட்ரண்ட்டுக்கு போய்டும் இல்லையா? 270ல் மைனஸ் பண்ணால் தான் என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? தேர்ட் குவாட்ரண்ட் கிடைக்கும். 270 மைனஸ் தீட்டா. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்கு போகணுன்னா என்ன செய்யணும்? இங்கே 270 தான் ஆரம்பம். ஸோ 270யோட ஏதாவது ஒரு தீட்டாவை ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோர்த்து குவாட்ரண்ட் கிடைக்கும். அதர்வைஸ் என்ன செஞ்சுக்கலாம்? இது எதில் முடியுது? 360 டிகிரியில் முடியுது.
அப்போ 360 டிகிரிலேருந்து ஒரு தீட்டாவை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபோர்த்து குவாட்ரண்ட் கிடைக்கும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இப்போது எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் சேஞ்ச் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஒரு 90 டிகிரியும் 270 டிகிரி இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்மளுக்கு நம்ம சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா, காட் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா, அது மாதிரி tan 270 மைனஸ் தீட்டா, கொசிகன் 270 மைனஸ் தீட்டா அப்படின்லாம் வருது இல்லையா? அப்போ இந்த 270 90ங்கிற இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த ஆங்கிள்ஸு. அப்போ அந்த ஆங்கிளை பயன்படுத்தும் போது there is a change in a trigonometric function. ஓகேவா? trigonometric ஃபங்க்ஷனே நம்மளுக்கு அங்கே சேஞ்ச் ஆகிடும். இதுவே மீதி இன்னொன்று 2 இருக்கு இல்லையா? 180 டிகிரியும் 360 டிகிரியும் இருக்கு இல்லையா? அது அப்போ என்ன ஆகாது? நோ சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம மாற்றும் போது என்ன ஆகாது? நோ சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். நோ சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ சேஞ்சுன்னு சொன்னோம் இல்லையா? அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா? சேஞ்சஸ் 90 அப்பையும் 270 அப்பையும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா? அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சைன் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். சைன் தீட்டா அப்படின்னு இருந்ததுன்னா அது என்னவா மாறும்? நம்மளுக்கு காஸ் தீட்டாவாக மாறும். காஸ் தீட்டாங்கிறது என்னவா மாறும்? சைன் தீட்டாவாக மாறும். tan தீட்டாங்கிறது என்னவா மாறும்? காட் தீட்டாவாக மாறும். காட் தீட்டாங்கிறது tan தீட்டா. ஓகேவா? அப்படியே ரிவர்ஸில் சைன்னா காசாக மாறிடும், காசுனா சைனாக மாறிடும், டேன்னா காட்டாக மாறிடும், காட்னா டேனாக மாறிடும். அது எந்த குவாட்ரண்ட்டுங்கிறத பொறுத்து அதோடைய ஆங்கிள்லாம் அதனுடைய சைன் மாறும். பட் ஆனால் என்னது? இந்த 90யும் 270யும் போட்டால் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை சேஞ்ச் ஆகுது. அந்த எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்லேருந்து எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ கொசிகண்டுங்கிறது அப்போ என்னவா மாறிடும்? சீக்கண்டாக மாறிடும். சீக்கண்டுங்கிறது என்னவா மாறிடும்? கொசிகண்டாக மாறிடும். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? இதுதான் சம் பேசிக்ஸ். ஓகேவா?